திருச்செந்தூரில் தைப்பொங்கல் பண்டிகையொட்டி பனங்கிழங்குகள் விற்பனைக்கு தயாராகி வருகின்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மாணவர்களுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள். ஆட்சியர் தகவல். திருச்செந்தூரில் தைப்பொங்கல் பண்டிகையொட்டி பனங்கிழங்குகள் விற்பனைக்கு தயாராகி வருகின்றது. தைப்பொங்கல் பண்டிகை நெருங்கி வருகிறது. இதற்கு தேவையான கரும்பு, மஞ்சள், மண்பானை, அடுப்பு கட்டி, பனங்கிழங்கு உள்ளிட்டவை விற்பனைக்கு தயாராகி வருகின்றது. தமிழகத்தில் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களை தவிர்த்து பெரும்பாலான மாவட்டங்களில் மானாவாரி விவசாயம் பிரதானமாக நடைபெற்று வருகிறது. பயிறு வகைகள், சிறுதானியங்கள், பயிர்கள், எண்ணெய் வித்துகள் என பயிரிட்டுள்ளனர். தற்போது கதிர்பிடித்து அறுவடைக்கு தயாராகி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் அருகே உள்ள கந்தசாமிபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பனங்கிழங்கு விற்பனை செய்து வருவதற்கு தயாராகி வருகின்றது. மேலும் இங்குள்ள 50 குடும்பத்திற்கும் மேல் பனையேறி தொழில் அதிகமாக செய்து வருகின்றனர். இதில் பதநீர், நொங்கு, பனம்பழம், பனங்கிழங்குகள், கருப்பட்டி காய்ச்சல், பன ஓலை நெய்தல் ஆகியவை செய்து வருகின்றனர். மேலும் பதநீர் காலம் மாசி மாதம் முதல் ஆடி மாதம் வரையாகும். நொங்கு அதன் பின் பழமாகிறது. உதிர்ந்த பழம்பழங்களை வைத்து நிலத்திற்கடியில் தோண்டி புதைத்து மண்ணால் மூடிவிடுவார்கள். மழை காலத்தில் முளைத்து கிழங்காக உருவெடுக்கும். தைப்பொங்கலுக்கு பாரம்பரிய உணவுடன் பனங்கிழங்கு இடம்பெறுகிறது. வரும் பொங்கலுக்கு விற்பனை செய்ய பனங்கிழங்கு தயாராகி வருகிறது. கடந்த வருடம் 25 கிழங்கு ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்பட்டது. போதிய மழை இல்லாததால் 1.5 அடி வளர வேண்டிய பனங்கிழங்கு தற்போது அடிபாகம் மட்டும் விரிவடைந்து அதிகம் வளராமல் உள்ளது. இருப்பினும் நல்ல சுவையாக இருப்பதால் பொதுமக்கள் அதிகம் வாங்கி செல்கின்றனர். இங்கிருந்து அனைத்து நகரங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. பனைமரங்களை பாதுகாக்கவும் காரணமின்றி பனைமரங்கள் வெட்டக்கூடாது என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனை செயல்படுத்த வேண்டும். தைப்பொங்கலுக்கு ரேஷன் கடைகளில் பச்சரிசி, வெல்லம், கரும்புடன் பனங்கிழங்கு வரக்கூடிய காலங்களில் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஊர் கந்தசாமிபுரம். என் பேர் ஹரிபாலகிருஷ்ணன். எங்கள் அப்பா அம்மா பணத்தொழில் பார்த்துட்டு வராங்க. ஒரு 25 வருஷமாக கிழங்கு வியாபாரம், தவுணு இதெல்லாம் பார்ப்பாங்க. எங்கிட்ட வந்து கிடைக்கிறது கிழங்கு அதிகமாக கிடைக்கும், தவுணு எல்லாம் அதிகமாக கொடுப்போம். யார் கேட்டாலும் வெளியூர்லேருந்து நல்லா வந்து வாங்கிட்டு போவாங்க. 25 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர் அந்த சைடு அதிகமாக கிழங்கு வாங்கிட்டு போவாங்க. சில்லறையாக மொத்தமாக கிழங்கு நிறையா போட்டிருந்தையா, அவ்வளோ பாதிக்கப்பட்டுட்டு இந்த பொங்கலுக்கு இந்த வியாபாரம் பண்ணலான்னு ஏதாட்டும் உதவி பண்ணலாம். கவர்மெண்ட்லேருந்து நினச்சி உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கும். சின்னத்துறை பேர். நான் இப்போ இந்த வருஷம் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குது. தண்ணியில் ரொம்ப இதாகி போச்சு. அழிவு அவ்வளோ கிழங்கு அழிவு போச்சு. இதனால் கவர்மெண்ட்டு நம்மளுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்கள் முருகன் கோயிலில் தான் வியாபாரம் பண்ணுற ஆள். வருஷம் 9 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தவணு கிழங்கு, தவணு எல்லாம் வியாபாரம் பண்ணுவோம். இந்த வருஷம் கிழங்கு பூரா ஒன்றும் மழையால் அவ்வளோ அழிஞ்சு போச்சு. ஒன்றும் முளையும் போகல. இப்போ நாங்கள் வியாபாரத்துக்கு கிழங்கு பிடிங்கி கொடுப்போம். எங்களுக்கு எல்லாம் நட்டமாக போச்சு மழை தண்ணியால். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. 3:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து வேல் குத்தியும் காவடி எடுத்தும் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். நிலையில் கடந்த சில நாட்களாக ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து காவடி எடுத்தும் வேல் குத்தியும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர்.
மேலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். கடலில் புனித நீராடி பொது தரிசனத்தில் சுமார் 5 மணி நேரமும், 100 ரூபாய் கட்டணம் தரிசனத்தில் சுமார் 4 மணி நேரமும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கோவில் வளாகம் திருவிழா போல் காட்சியளித்தது. மாணவர்களுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள். ஆட்சியர் தகவல். தூத்துக்குடி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் 9/1/2024 அன்று காலை 9 மணிக்கு தூத்துக்குடி கோல்ட்வெல் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற உள்ளதாகவும், கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் 10/1/2024 அன்று காலை 9 மணிக்கு தூத்துக்குடி ஹோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரியில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்வதற்கான விண்ணப்பம் மற்றும் விதிமுறைகள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வாயிலாக அனைத்து மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் மற்றும் திருநெல்வேலி மண்டல இணை இயக்குனர் வாயிலாக அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மேல்நிலைப் பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரையும், கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்லூரி முதல்வரையும் அணுகி விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து ஒப்பம் பெற்று போட்டி நடைபெறும் நாளன்று காலை 9 மணிக்கு வருகை தந்து போட்டியில் கலந்து கொள்வதற்கான வருகை பதிவேட்டில் ஒப்பமிட வேண்டும் என்றும், போட்டிக்கான தலைப்புகள் போட்டி நாளன்று வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு முதற் பரிசாக ரூபாய் 10,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 7,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 5,000 ரூபாயும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். போட்டிகளில் முதற் பரிசு பெற்றவர்கள் மட்டும் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிக்கு அனுப்பப்படுவார்கள்.
மாநில போட்டி தொடர்பான தகவல் பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை மேல்நிலைப் பள்ளியில் 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் பகுதியில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெற்றது. தூத்துக்குடி மின் பகிர்மான வட்டம், திருச்செந்தூர் கோட்டம், திருச்செந்தூர் உபகோட்டம், திருச்செந்தூர் மின்வாரிய பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. மின் மாற்றிகளுக்கு வர்ணம் பூசுதல், கடந்த வாரங்களில் பழுதான மின் கம்பங்கள், பழுதான மின் கட்டமைப்பு அமளிநகர் யூனியன் அலுவலகம் அருகே மற்றும் பரமன்குறிச்சி ரோடு பகுதியில் புதிதாக மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பரமன்குறிச்சி பிரிவு மற்றும் காயாமொழி பிரிவு பழுதான மின் கட்டமைப்புகள் மாற்றப்பட்டது. இதில் மின்வாரிய உதவி பொறியாளர் முத்துராமன் தலைமையில் மின் ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டனர். பசுபதி பாண்டியன் நினைவு தினம் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுபதி பாண்டியன் நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்த வருபவர்கள் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ். பாலாஜி சரவணன் அறிவித்துள்ளார். வருகின்ற 10/1/2024 அன்று நடைபெற உள்ள பசுபதி பாண்டியனின் 12வது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்துநகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேல அலங்காரத்தட்டு பகுதியில் உள்ள பசுபதி பாண்டி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருபவர்கள் மற்றும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போது கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் நடக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகள் தவிர வேறு புதிய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. பசுபதி பாண்டியன் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அனைத்தையும் 10/1/2024 காலை 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 5 மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், நினைவு நாள் அஞ்சலி செலுத்த வருவதற்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வருவதற்கு அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நினைவு நாளின் போது பால்குடம் எடுத்து வருவதற்கோ ஊர்வலத்திற்கோ அனுமதி கிடையாது என்றும், நினைவு நாளின் போது அஞ்சலி செலுத்த வரும் நபர்கள் வாள் போன்ற ஆயுதங்கள் கொண்டு வந்தால் இந்திய தண்டனை சட்டப்படி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஞ்சலி செலுத்த வரும் நபர்கள் அனுமதி வழங்கப்பட்ட சாலை, தெரு, பாதைகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்றும், மேற்படி நினைவு நாளின் போது அஞ்சலி செலுத்த செல்லும் போது எந்த பகுதியிலும் பட்டாசு, வானவேடிக்கை அல்லது வேறு எந்த ஒலி எழுப்புவதற்காகவோ மனித உயிருக்கும் பொது உடைமைக்கும் ஆபத்து விளைவிக்கும் அபாயகரமான பொருட்களை பயன்படுத்தல் கூடாது எனவும், மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.